ஓம் நமோ நாராயணாய நமக. அன்புடன் வணக்கம் நண்பர்களே. இந்த தற்குறிகள் வெற்றி கழகம் தலைவர் திரு விஜய் அவர்கள் செய்கிற சேட்டைகளை பார்த்தீங்களா? அலும்பு குறும்பு இதெல்லாம். அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் 1999 நடிகர் விஜயை திருமணம் செய்திருக்காங்க. ஒரு ரசிகையாக இருந்திருக்கிறாங்க. 2020 2000 வருஷத்துலேருந்து 2020 வரைக்கும் 20 ஆண்டு காலம் நல்லபடியாக குடும்பம் நடத்தி திவ்யான்ற ஒரு பொண்ணும் சஞ்சய்ன்ற ஒரு பையனும் பெற்று வளர்த்துருக்காங்க. இவருடைய அரசியல் பிரவேசம் இதெல்லாம் பிடிக்காதனால அவங்க லண்டனுக்கு தன்னுடைய அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. பையனை திரைப்பட இயக்குனராக கொண்டு வர்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அவர் திரைப்படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய மகள் திவ்யா விஜயுடைய மகள் திவ்யா டிகிரி முடிச்சிருக்காங்களாம். அவங்க திரைப்பட நடிகை ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. விஜய் எந்த உதவிகளும் செய்யாமல் இருக்காராம். இப்போ அவங்க ஒரு நடிகையை குறிப்பிட்டு அவங்களால தான் நான் விவாகரத்து கேட்குறேன்னு 2026 சேலம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நடிகர் விஜய் தீஷாவோட சேர்ந்துட்டு ஒரே வண்ணம் போட்ட உடைகள் அணிந்து கொண்டு திருமண வைபவத்துக்கு கூட சேர்ந்துக்கிட்டு போயிட்டு ஃபோட்டோலாம் போட்டு விட்றாரு. இதுக்கு முன்னாடியே ஒரு நடிகையுடைய திருமணத்திற்கு தனி விமானத்தில் போயிருக்காங்க. இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் எப்படி போனால் என்ன, யார் கூட இருந்தால் உனக்கு என்னன்னு நீங்கள் கேட்கலாம் நண்பர்களே. நியாயமான கேள்வி தான். ஆனால் ஒரு தற்குறிகள் வெற்றி கழகத்துடைய தனிகர் இல்லாத தலைவராக இருக்கார். தற்குறிகள் வெற்றி கழகம் நான் சொல்ல யார் வருத்தப்பட வேணாம். ஊடகங்கள் அப்படி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த குடும்ப பிரச்சனையை நாட்டு பிரச்சனையை ஆக்கலாமா? வீட்டு பிரச்சனையை நாட்டு பிரச்சனையை ஆக்கலாமா? வீட்டையும் பார்த்துக்கத்தில் தன்னுடைய மனைவி மக்களை வச்சு பராமரிக்க தெரியல. தன்னுடைய அப்பா அம்மாவையும் தனியாக விட்டுட்டார். இப்படி வீட்டையும் பாதுகாக்க முடியாதவர் எப்படி நாட்டை பாதுகாப்பார் அப்படின்னு பொதுமக்களுடைய கேள்வி. ஆகவே புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களும் டாக்டர் கலைஞர் அவர்களும் மற்ற யாரும் வீட்டு பிரச்சனையை நாட்டு பிரச்சனையை ஆக்கலை. விஜய் அவர்கள் இப்படி ஆக்கிட்டு இருக்காரு. ஒரு தலைவராகும் தகுதி அவருக்கு இல்லாத மாதிரி போயிடுது. எப்படி மதிப்பாங்க? ஆகவே விஜய் அவர்களே, குடும்ப பிரச்சனையை சரி செய்து வரவும், திரிஷாவுடன் சுத்தாது உங்களுடைய சொந்த விஷயம், அதை வெளிப்படையான பிரச்சனையாக ஆக்க வேண்டாம். நன்றி விஜய் அவர்களே. பொதுமக்கள், நீ நடிகர்கள் பின்னால் யாரும் செல்வது அவ்வளோ நல்லது அல்ல என்பது எனது தாழ்மையான கருத்து. வாழ்த்துக்கள் நண்பர்களே.